श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पुरस्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இந்த ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் ஆரம்பிக்கச்சே இதனுடைய நோக்கத்தை பத்தி சொல்லிட்டு வந்தோம். எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய கதை, அதாவது கிருஷ்ணனுடைய லீலை எல்லாரும் எத்தனையோ முறை கேட்டதுதான், அது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கெல்லாம் மூலம் பாகவதம் தான். விஷ்ணு புராணத்திலையும் சொல்லிருக்கு, இதுல விஸ்தாரமா சொல்லிருக்கு. ஒரு 100 அத்தியாயத்துக்கு மேல கிருஷ்ணனுடைய இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு மகாத்மியத்தையே சொல்லிட்டு வந்திருக்கு. இப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகாத்மியத்தை ஆழ்வாருடைய அருளி செயல்கள் மூலமாகவும் மற்றும் எத்தனையோ மகாகவிகளுடைய ஒரு காவியத்தினாலையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு பாகவத உபன்யாசம்னு இவ்வளவு விஸ்தாரமா பண்ணணுமான்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த பாகவதத்தின் உபன்யாசத்தினுடைய முக்கியமான உத்தேசம் என்னன்றத அடியான் விண்ணப்பம் செய்திருந்தேன். பாகவதத்துல வரக்கூடிய வேதாந்த விஷயங்கள் அது பல பல சன்னிவேசங்கள்ல நம்ம மனசுல அந்தந்த சன்னிவேசத்துக்கு ஏற்ப அந்த வேதாந்த விஷயங்கள்லாம் மனசுல படும்படியாக மகர்ஷி அருளி செய்திருக்கிறார். அதை அனுபவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு என்கிற முறையில தான் நம்ம இந்த பாகவத உபன்யாசத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் இப்ப நம்ம 3 உபன்யாசமா பார்த்துட்டு இருக்கிறது. குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகணத்துக்காக எல்லாரும் திரண்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது, அதெல்லாம் அவ்வளவுதான், ஒரு சின்ன விஷயத்தான். அது எப்படி பேசிக்கிறா, யாருடைய பாவம் எப்படி இருக்கு, அதுதான் பிரதானமான விஷயம். இது எல்லாத்த காட்டிலும் அததான் இப்ப நாம ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெண்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் பேசிக்கும் போது எப்படி பேசிண்டா, அண்ணனும் தங்கையும் பேசச்சே அந்த பந்துன்ற முறையில எப்படி பேசிண்டா, இந்த மாதிரி சொல்லிட்டு வரச்சே அந்த பந்துன்ற முறையில புருஷலா இருந்துட்டு கண்ணன் யுதிஷ்டிரர் மாதிரி இருக்கிறவா தன்னை சேர்ந்தவர்களை பார்த்து அவர் எப்படி விசாரிச்சு என்ன பண்ண, அதே மாதிரி அந்த பெரிய அந்த சூரியோபராக காலத்துல புண்ணிய காலத்துக்காக அவ்வளவு பேர் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா. இந்த மகர்ஷிகள் மொத்த பேரும் கண்ணனை சேவிக்கிறா. அப்ப கண்ணனை சேவிக்கச்சே மகர்ஷிகளை பார்த்து கண்ணனுக்கு ஏற்பட்ட ஒரு பாவத்தை நெம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சலா மயாஹா தே புனன் திருகாலேன தர்சனாதேவ சாதவஹா என்று இந்த சாது தரிசனம் இருக்க, இதுதான் அது அப்படியே அந்த சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்க கூடியது. பகவத் சேவை, தீர்த்த சேவை இதெல்லாம் காட்டிலும் இந்த சாது தரிசனம் விசேஷம்னு கண்ணன் தன்னுடைய திருவுள்ளத்துல பட்டதை சொல்றார். இப்ப நீங்க எல்லாம் சாதுக்கள், உங்களை பார்த்தது எனக்கு பாக்கியம்னு சொன்னார். இந்த கண்ணனுடைய வார்த்தைய கேட்ட உடனே மகர்ஷிகளுடைய நிலை எப்படி இருந்தது, நாம தானே சொல்லிட்டு போகணும்.
நாம சொல்லச்சே என்ன சொல்லிட்டு போகணும்? இன்னைக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது, கண்ணனுடைய தரிசனம் கிடைச்சது, இந்த கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதனால நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிட்டு நாம பரிசுத்தமாக ஆயிட்டோம்னு நாம சொல்லிக்க வேண்டியது போக, இந்த கண்ணன் இப்படி சொல்றாரு, இது ஆச்சரியமா இருந்துருக்கேன்னு மகர்ஷிகள்லாம் சொல்றான்றத சொன்ன. இப்ப மகர்ஷிகள் என்ன சொல்றான், எப்படி கண்ணனுடைய பெருமைய பேசுறா, அதை நம்ம இன்றைய தினத்துல பார்க்க போறோம். என்மாயயா தத்வவிதுத்தமா வயம் விமோகிதா விஸ்வஸ்ருஜாமதீஸ்வரா யதீஷிதவ்யாயதி கூடஈஹயா அஹோ விசித்ரம் பகவத்விசேஷ்டிதம் அஹோ விசித்ரம் பகவத்விசேஷ்டிதம். பெருமாளுடைய ஒவ்வொரு செயலும் விசித்திரமாக இருந்திருக்கு, ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நாம இயல்பாக இந்த விசித்திரம் ஆச்சரியம் அப்படின்ற சப்தங்களுக்கு எல்லாம் அர்த்தம் என்னன்னா, இதுக்கப்புறமா இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும்னு நினைக்கிறது இருந்துருக்க. இது இயல்பாக நடக்கக்கூடியது. இயல்பான நடைமுறைக்கு மாறுபட்டதாக நம்மளால எண்ணவே முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துருக்கு. அதை விசித்திரம்னு சொல்றோம். செஸ் விளையாடுறோம், காயின் மூவ்மெண்ட் வரப்போறது. இந்த கோடியில முதல்ல ஒருத்தன் குதிரை எடுத்து வெளில வச்சான்னாக்க அவனுடைய மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது சாதாரணமா நமக்கு தெரியும். சாதாரணமா எல்லாரையும் மாதிரி பான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்காத ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்னாக்க அவனுடைய மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி வரைச்சே இது எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டதாக யாரும் எதிர்பார்க்காத, நினைச்சும் பார்க்காத ஒரு செயலை ஒருத்தம் பண்ணான்னா, இது என்னடா இது ஆச்சரியமா இருந்துருக்க, விசித்திரமா இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு கர்மாக்களும் விசித்திரமானதாகவே இருக்கு. பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே அத்தை பார்த்து சொல்ற. ஏன்னா நாம எல்லாரும் நினைக்கிறது என்ன, அந்த பகவத் சேவையால நம்ம எல்லாருக்கும் ஒரு பாவன சமத்துவம் வந்தது, நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக ஆயிட்டோம்னு சொல்றோம். ஆனா இந்த பெருமாள் என்ன சொல்றாருன்னா, உங்க சேவையினால எனக்கு பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. இது என்னடா இது ஒரே அவர்கிட்ட பத்தி ஒன்னும் நினைச்சே பார்க்க முடியலையேன்றத சொல்ற. ஹே விஸ்வசருஜாம் அதீஸ்வர, லோகத்தை படைத்தவராக கருதுவது பிரம்மா முதலியவர்கள் தான் லோகத்தை படைச்சான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அவளுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற விஸ்வசருஜாம் அதீஸ்வர அவளை பார்த்து, அந்த பெருமாளை பார்த்து சொல்லச்சே, தத்துவச்சேஷ்டாவையும், நாங்கள்லாம் தத்துவத்தை தெரிந்தவர்கள், வேதாந்திகள், பெரிய வேதாந்திகள் என்றெல்லாம் எங்களுக்கு பெருமையோடு இருந்தால் இருக்கோம், நாங்க இருந்தால் இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் கூட தொன் மாயையா விமோகிதாகான்னு சொல்ற. உன்னுடைய மாயினால, மாயன்றது உம்முடைய ஒரு சங்கல்பத்தினாலேன்னு அர்த்தம். ஆகையால உம்முடைய சங்கல்பத்தினால உம்முடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்க முடியாதவர்களாக நாங்க எல்லாரும் ஆயிட்டோம்னு சொல்ற. என்மாயையா தத்வவிதுத்தமா வயம் விமோகிதா விஸ்வஸ்ருஜாமதீஸ்வர. பிரம்மாவை, உலகம் மொத்தத்தையும் படைத்த பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற நீ விஸ்வஸ்ருஜாமதீஸ்வர, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற நீ என் மாயையா தத்துவவிதுத்தமா வயம் விமோகிதாக, உம்முடைய மாயினால நாங்கள்லாம் தத்துவவித்துக்கள்னு நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தத்துவவித்துக்களாக இருந்திருக்கிற எங்களையும் கூட வயம் விமோகிதாக, நாங்களும் மோகத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்கோம். என்ன என்ன மோகம் வந்துட்டுன்னு, யதீஷிதவ்யாயதி கூடஈஹயா அஹோ விசித்ரம் பகவத்விசேஷ்டிதம்.
இங்க ஒரு ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீர் என்ன பண்றேன்னா, ஈஸ்வரனாக இருந்துட்டு எல்லாமே உம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே நீர் தன்னை ஈசித்தவியமாக ஆளுகைக்கு உட்பட்ட, அதாவது ரெண்டு வஸ்து, ஒத்த ஆள்பவன் ஆளுகைக்கு உட்பட்டதுன்ற ஒரு ஒண்ணு. ஆள்பவனாக நீரே இருந்துட்டு நீரே ஆளுமைக்கு உட்பட்ட வஸ்துவாக உம்மா ஆக்கிக்கிற, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. எங்களை மாதிரி நாங்கெல்லாம் கர்ம நிமித்தமான இந்த சரீரத்தை உடைத்தவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா, நாங்க அழகா இல்லாத இருந்தோமானாக்கா, அழகா இருக்கணும்னு நினைச்சாக்கா அந்த சரீரம் வரப்போறதா, இல்ல அழகா இருந்தோமானாக்கா இப்படி வேணும் வேற மாதிரி இருக்கணும்னு நினைச்சாக்கா அப்படிப்பட்ட சரீரம் நமக்கு வரப்போறதான்னா வரப்போறது இல்லை. புண்ணியகர்மாவை பண்ணிந்தமான ததனுகுணமான சரீரம் வரப்போறது, பாபகர்மாவை பண்ணிந்தமான ததனுகுணமாக பிறர் பார்த்து நம்மளை பார்த்து அருவருப்பு அடையக்கூடியதான ஒரு சரீரம் நமக்கு அடைய போறது. புண்ணியகர்மாவை பண்ணிந்தமானாக்கா பிறர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு வரப்போறது. இப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த சன்னிவேசத்துல நீ என்ன பண்றன்னா, எங்களை மாதிரி நீயும் ஒத்தனா வந்து அவதாரம் பண்ணிருக்கிற. கூடயேகயா அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம். அந்த பெருமாளுடைய ஒரு சேஷ்டை இருந்துருக்கு, செயல்ன்றது விசித்திரம், யாராலையும் அறிய முடியாததாக இருந்துருக்கு. இவர் பார்த்தாருனாக்கா இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தருடைய, நம்மள மாதிரி யசோதையினுடைய கட்டுக்கு அடங்கினவராக இருந்திருக்க. இது நந்தகோபர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றத கேட்கிறவரா இருந்துருக்கு. இப்படி மாடு பின்னாடி போயிட்டு இருக்கிறவரா இருக்க, கண்ணுக்குட்டி பின்னாடி போயின்றவரா இருக்க. இப்படி எல்லாம் நேரம் இருக்கார. இதை நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு. அனீஹயே தத்பகுதைக ஆத்மனா சிருஜத்யவத்யத்தின சஜ்ஜதே யதா பௌமைரிஹி பூமிர்பகுநாமரூபிணி அஹோ விபூம்னஹ சரிதம் விடம்பனம். உம்முடைய சரிதம் இருக்க, அந்த மனுஷ சேஷ்டானுக்காரம், அது ஒரு விடம்பனம். என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் என்ன கேட்டேன், லோகம் மொத்தத்தையும் நீதான் சிருஷ்டி பண்ற. அனீகோபி, நீ சேஷ்ட ரகிதவனாக, சேஷ்ட எதுவும் இல்லாதவனாக இருந்தாலும் கூட பவான் நீ இந்த விஸ்வம் முழுக்க, இந்த வேதம், இந்த லோகம் முழுக்க ஆத்மனா சிருஜதி அவதி அத்தி, இந்த லோகம் மொத்தத்தையும் நீர் தான் சிருஷ்டி பண்ற. நீர் உம்முடைய பிறப்பு எங்களை மாதிரி புண்ணிய பாப ரூபமான கர்ம நிமித்தமான பிறப்பு அல்ல. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு அசைவும், எங்களை மாதிரி இருக்கவங்களுடைய ஒவ்வொருவருடைய அசைவும், அசைவுன்னா இந்த சலனம்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொரு செயலும் அவரவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப ஏற்படுறது. புண்ணிய கர்மாவில பண்ணிந்தமானாக்கா புண்ணிய கர்மாவை செய்யறதுல மேல மேல புண்ணிய கர்மாவை செய்யறதுல ஒரு பிரவருத்தி ஏற்படுறது. பாப கர்மாக்களை பண்ணிந்தமானாக்கா மேல மேல இந்த பாப கர்மாக்கள்லயே போகும்படியாக இருந்திருக்கு. இதுதான் நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்றன்னா, அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாதவனாக இருக்கிறவன் நீ பலவாக ஆகிற. காரணாவஸ்தை காரியாவஸ்தை என்று இரண்டு நிலைகள் உள்ளன. நாமெல்லாம் சத்காரியவாதி, இருக்கிற வஸ்துதான் பலவாக ஆகின்றன அர்த்தம். புதுசா எந்த வஸ்துவும் உண்டாகலன்னு நம்மளுடைய சித்தாந்தம். அந்த மாதிரி வரைச்சே பெருமாள் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் சூக்ஷ்மமாக தன்னுடைய திரிவேணியாக கொண்டு காரணாவஸ்தையில இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு முன்ன இருந்தவங்க. அப்போ ஒரு கால விசேஷமான பிற்பாடு பெருமாள் சங்கல்பம் பண்ற,
பகுஸ்யாம் பிரஜாயேய இதி சதைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி நான் பலவாக ஆக கடவேன் என்பதாக. அப்போ பெருமாள் நீர் ஒத்தரா இருந்திருக்கவரே பகுதா சிருஜதி பலவாக சிருஷ்டி பண்றே, சிருஜதி அவதி அஸ்தி அன்னையர் சிருஷ்டி படைத்த இந்த நாமரூப விபாகம் உம்முடைய சரீரத்துல மகாபிரளய காலத்துல பெயர் உருவங்கள் இதெல்லாம் இல்லாததாக இருந்த ஒரு வஸ்துக்களுக்கு அந்த பெயரு உருவம் இவைகளை எல்லாம் கொடுத்து இவையெல்லாம் உமக்கு திருமேனியாக இருக்கிறது. லோகத்துல நாம பார்க்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி, நாமெல்லாமும் எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு அம்சமா தான் நாம இருந்திருக்கோம். அப்படி இந்த வஸ்துக்கள் சமஸ்த வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றேன், சிருஜதி அவதி அந்த சிருஷ்டி பண்ண வஸ்துக்களை ரட்சணம் பண்றேன், ஆகையால அதை சம்ஹாரமும் பண்றேன், எல்லாத்த பண்றவராகவும் ஒத்தராதான் இருந்துருக்கு என்பதாக சொல்ற. இதுல இங்க சொல்றதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெருமாளுடைய படைப்புன்றது லோகத்துல நாம பாக்குற வஸ்துக்களுடைய படைப்பு மாதிரி அல்ல. லோகத்துல நம்ம பாக்குற ஒரு வஸ்துக்களுடைய படைப்புல வரைச்சு ஒரு பெயர் உருவம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு படைப்பு கம்ப்யூட்டர்னு ஒண்ணு பண்றோம்னா கூட அதை சிருஷ்டி பண்றவன் வத்தான், அதுக்கு உண்டான சாதனமான வஸ்துக்கள் உபாதான காரணம் மெட்டீரியல் காசு அப்படி இன்ஸ்ட்ருமெண்டல் காசு மெட்டீரியல் காசு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் வேற வேறையா தான் இருக்கு. நிமித்த காரணம் வேறையா இருக்கு, உபாதான காரணம் வேறையா தான் இருந்துருக்கு. ஆனா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில அது கிடையாது. நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருந்துருக்கான், உபாதான காரணமாகவும் அவன் தான் இருந்துருக்கான். உபாதான காரணமாக இருக்கிறது என்ன கேட்டேன், இந்தந்த வஸ்துக்களாக ஆறதும் அவரே தான். நிமித்த காரணமாக இருக்கிறவரும் அவர் தான் சொல்றார். இதுக்கு திருஷ்டாந்தம் ஒரு தங்க கட்டி எடுத்துட்டோம்னாக்க அந்த தங்க கட்டியினால பல வஸ்துக்கள் மோதிரம் ஆபரணங்கள்ல வரைச்சு பல ஆபரணங்கள் மோதிரம் இதெல்லாம் எல்லாத்தையும் நாம போட்டுக்கிறோம் பண்றோம். இப்ப இத்தனை வஸ்துக்களுக்கும் உபாதான காரணமாக இருக்கிறது, இத்தனை வஸ்துக்களுடைய படைப்புக்கு உபாதான காரணமாக மெட்டீரியல் காசாக இருக்கிறது தங்கம். நிமித்த காரணம் அந்த பொற்கொல்ல. அந்த மாதிரி ஈஸ்வரன் தான் உபாதான காரணமாகவும் இருந்துட்டு நிமித்த காரணமாகவும் இருந்துருக்கான். சதேவத்துவம் ஏதமும் கிராந்தித்து ஏகமேவா அத்விதீயம். அத்விதீயம்னு சொல்றதுனால இத அதிஷ்டானம் பண்றதுக்கு இன்னொருத்தர் கிடையாதுன்னு, பெருமாள் அதிஷ்டானம் பண்றதுக்கு இன்னொருத்தர் இல்லாமல் தானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்துருக்காருன்னு அர்த்தம் இருக்கு. அந்த உபாதான காரணம்னு சொல்லச்சே லோகம் முழுக்க அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தம், மண்ணு திருஷ்டாந்தம், தங்கம் திருஷ்டாந்தம் எல்லாம் சொல்லி உபனிஷத்து நமக்கு சொல்றது. ஆகையால இவர் ஏக ஒத்தராகவே இருந்து லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன், ரட்சிக்கிறேன், அதுல சம்ஹாரம் பண்றேன். அப்படி சம்ஹாரம் பண்ணா கூட இவர் உபாதான காரணமாக இருந்தாலும் கூட லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் இவரிடத்துல கிடையாது. நான் சஜ்ஜதையே அதான் சொல்றேன். சிருஜத்யவத்யஸ்தி ந சஜ்ஜதே யதா பௌமைர்ஹி பூமிஹி பஹுநாமரூபிணி அஹோ விபூம்னச்சரிதம் விபூம்னச்சரிதம் விடம்பனம். ஒரே மண்ணாலான பல பதார்த்தங்கள் உள்ளன. அந்த பதார்த்தங்கள் எல்லாமே வஸ்துக்கள் எல்லாமே மண்ணாலானவையாக இருக்கின்றன. பௌமைர்ஹி பூமிஹி பஹுநாமரூபிணி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதே மண்ணாலான பதார்த்தம் தான். இதுக்கு குடம்னு பேரு, இதுக்கு சொம்புன்னு பேரு, இதுக்கு சராவம்னு பேரு, இதுக்கு கபாலம்னு பேரு, இதுக்கு பூந்தொட்டின்னு பேரு, இதுக்கு வடக்குன்னு பேரு, மடக்குன்னு பேரு, இப்படி எல்லாம் பகுநாமரூபிணி பல நாமரூபங்களை அடைவதாக இருக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரன் நீ ஒருவனாகவே இருந்து கொண்டு நீ உம்முடைய சங்கல்பத்தினால பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சொல்லச்சே உம்முடைய விசேஷணமாக இருந்திருக்கிற சேத்தனா சேத்தனங்களுக்கு பல உருவங்களையும் பெயர்களையும் கொடுத்து பலவாக ஆகின்ற. ஆகையால நீர் எல்லாத்துக்கும் அந்த இதுவா இருக்கக்கூடியது நீர் ஒத்தர்தான்றதுனால உபாதான காரணமாகவும் நீர் தான் இருக்க, நிமித்த காரணமாகவும் நீர் இருந்திருக்க அப்படின்னு சொல்ற. அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே
बिभर्षितत्वं खलु निग्रहाय च स्वलीलया वेदपथं सनातनं वर्णाश्रमात्मा पुरुषः परो भवान्. உடனே எங்க பெருமாள் கேட்கிறாராம், கண்ணனை பார்த்து இப்படி ஸ்தோத்திரம் வார்த்தைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாள் கேட்கிறாராம், நானும் ஒன்ன மாதிரி தானே இருந்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி தான் ஒருத்தரா நான் இருந்துட்டு இருக்கேன். நான் என்ன விஸ்வசிச்சா மதீஸ்வரன் பிரம்மாவுக்கும் ஈஸ்வரன் என்ன பார்த்து நீ சொல்றிய? நான் நினைச்சுட்டு இருக்கேன் வசுதேவருடைய பிள்ளை தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். வசுதேவருடைய பிள்ளை தானே. இப்போ சர்வேஸ்வரனா இருந்தான்னாக்கா அவன் போய் மனுஷனா ஆவானான்னு, நான் மனுஷன் தான்பா என்ன பெருமாள் சொல்றான், கண்ணன் சொல்றான். அதுக்கு மகர்ஷிகள் சொல்றாளாம், அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே பிபர்ஷிதத்வம் கலு நிக்ரஹாய ச. அப்ப நீ சர்வேஸ்வரன் தான், நீ வசுதேவருடைய பிள்ளையும் நீதான். அது உங்களுக்கு தெரியாதுதானே. எங்க வாயால இதை சொல்லணும்னு நீ நினைக்க ஆசைப்படுற, கேட்கணும்னு சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுற, அதான் நான் சொல்றேன் நானு என்ற அந்த மகர்ஷிகள்லாம் சொல்றாளாம். அப்ப எத்யபி சர்வேஸ்வரா ததாபி உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் ரட்சிப்பதற்காக பரித்ராணாய சாதுனாம் கலானாம் துஷ்கிருதானாம் நிகிரகாயச்ச விநாசாயச்ச துஷ்கிருதாம் பாப்பம் பண்ணினவாளெல்லாம் அவளை சிக்ஷிப்பதற்காகவும் பிபர்ஷிதத்வம் கலு நிகிரகாய ஸ்வலீலயா வேதபதம் சனாதம் வர்ணாசிரமாத்மா புருஷः பரோ பவான். அதுக்காக நீர் இப்படி அவதாரம் எடுக்கிறேன். சுத்த தத்துவம் இந்த அவதார தசையிலையும் எங்க சரீரம் மாறி இல்ல, உம்முடைய சரீரம் சுத்த தத்துவமயமான சரீரம். ஆகையால சுத்தமயமான இந்த சரீரத்தை பிபர்ஷி தரிக்கிற. ஆகையால உம்முடைய லீலோபகரணமாக இருக்கிற லீலாரூபத்தினால ஒரு அனுஷ்டானத்தினால சனாதனம் வேதபதஞ்ச விபர்ஷி, சனாதனமாக இருக்கக்கூடிய வேத மார்க்கத்தையும் விபர்ஷி அதையும் தரிக்கிறேர், ரட்சிச்சென்றிருக்கேர். கதம் போதா நீ பிரகிருதி புருஷங்க பிரகிருதி அதாவது அச்சேதனத்தை காட்டிலையும் சேதனத்தை காட்டிலையும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர் நீ புருஷாபி. நீ வர்ணாசிரமாத்மா, இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுருக்கிறது. யாருக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கணும்னா ஜீவன் தான் அனுஷ்டிக்கணும். பெருமாள் கண்ணன் அவர் அனுஷ்டிக்கிறார், அவர் சந்தியாவந்தனம் பண்ற. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். விஸ்வாமித்திரர் எழுப்பிச்சு கௌசல்யா சுப்ரஜாராமான்னு எழுப்பிச்சு என்ன சொல்லணும்? அப்பா ராட்சதாலாம் வந்துருவாப்பா, நீ கத்திரிய தர்மமா இருந்துருக்கிற, ராட்சதாலாம் வதம் பண்ணலாம், நாழியாச்சு வா ஏந்திரு, தாட்டகையெல்லாம் காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் போலாம் அப்படின்னு அப்படித்தானே எழுப்பணும். அப்படி எழுப்பல. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம்னு சூரியோதயம் ஆக போறதுப்பா, ஏந்து சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும், நீ ஏந்திரன்னு சொல்லி எழுப்புறார் விஸ்வாமித்திரர். இதுல இருந்தே தெரியறது பெருமாள் அவதார காலத்திலையும் அந்தந்த ஆசிரம தர்மத்தை அவர் சம்பூர்ணமா அனுஷ்டானம் பண்ணிருந்து. இப்ப அந்த ஆசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் அவதாரம் பண்ணி அனுஷ்டிக்காத போயிட்டே இருந்தாக்க அவருக்கு தோஷம் இல்லை, அவரே பண்ணல, அந்த மாதிரி நம்மளும் பண்ணாது போயிட்டு தப்பு இல்லைன்னுட்டு நாமெல்லாம் ஏற்றியது ஆச்சரதி சிரேஷ்டான்னு பெரியவாள்லாம் இருக்கிறவா எதை அனுஷ்டிக்கிறாளோ அதுதான் நாமளும் பின்பற்றணும்ன்றதுனால இது அவரே பண்ணல, அயால் நம்ம பண்ண மாட்டோம்னு போயிடலாம் இல்லையோ, அந்த மாதிரி இல்லாதபடி இருக்கிறதுக்காக வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு சனாதனமான ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீர் அவதாரம் பண்ணு. பிரம்மதே ஹிருதயம் சுத்தம் தபஸ்வாத்தியாய சம்யமைஹி யத்ரோபலப்தம் சத்யக்தம் அவ்யக்தம் ச ததः பரம். ஆகையால நான் சொல்றேன், வேதபதம் விபர்ஷி வேத மார்க்கத்தை நீர் தரிச்சுட்டு இருக்கிறதுனால இதுல என்ன அப்படின்னா, பிராமணான் உண்மை எல்லாருமே என்ன மாதிரி மகர்ஷிகள்லாம் பிராமணால் மொத்த பேரும் கொண்டாடுறார். உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தமானதாக இருந்துருக்கு. பிரம விப்ரலம்பாதிகள் இல்லாதவை. பிரமம் அதாவது இப்படியோ அப்படியோன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இல்ல இத வேற விதமா தெரிஞ்சுக்கிறது. கண்ணன் இந்த கீதோபதேசம் பண்ணினேர்னாக்க
அந்த கீதையை பிரமாணமா நாம எடுத்துக்கிறோம். ஏன் பிரமாணமா எடுத்துக்கிறோம்னா அது பெருமாளை அருளி செய்தது. அவருக்கு பிரமம் ஏற்படும், அறியாமைன்றது எப்பவும் ஏற்படாது, பிரமமும் ஏற்படாது. அவருக்கு சொன்னதை விபரீதமாவும் அவர் புரிஞ்சுக்க மாட்டார், விஷயத்தை புரிஞ்சுக்கச்சு. அதுக்கெல்லாம் சங்கையே இல்லாததாக இருக்கிறதுனாலதான் அந்த கண்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம். எத்ரோபலப்தம் சத்யக்தம் அவ்யக்தஞ்ச ததः பரம். இந்த வேதத்தினால பரமார்த்தமாக அறியப்பட்ட அந்த காரியம் காரணம் எல்லாமே யதாதவகதம் உம்முடைய வாக்குனாலே அறியப்படுவதாக இருக்கிறபடினால இந்த வேத மார்க்கத்தை ரட்சணம் பண்ணுவதற்காகவும் வேதாந்த வீச்சிய சோதனம் பண்றதுக்காகவும் நீ அவதாரம் பண்ணிருக்கே. தஸ்மாத் பிரம்மகுலம் ஸ்தானம் சாஸ்திரயோனயர் மகாத்மனः சபா ஜயசி தத்தாம தத்பிரம்மண்யாக்ரணீர்பவானே அத்யனோ ஜன்ம சாஃல்யம் வித்யாயா தபசோதிருஷோ त्वया संगम्य सद्गत्या यदेतत् श्रेयसां परम्. निर्वणा சொல்லிக்கோ நஹ்யமயானி தீர்த்தானி நதேவா மிருச்சலாமயாஹ தேவனம் திருகாலேன தர்சனா தேவ சாதவான்னு எங்களை என்னமோ பிரமாதமா நினைச்சிட்டு நீர்வனா நினைச்சுக்கோ. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்ற. அத்யனோ ஜென்ம சாஃல்யம், எங்களுடைய பிறப்புக்கு சாஃல்யம் இன்னைக்குதான் கிடைக்கும். அத்யனோ ஜென்ம சாஃல்யம் வித்யாயா தபசோ திருஷோன்னு பிறப்புக்கு மாத்திர சாஃல்யம் இல்ல. இத்தனை நாள் இந்த குருகுல வாசம் பண்ணி மகர்ஷிகள் இடத்துல நாங்க பண்ணின அத்தியனத்துக்கு, நாங்க பண்ணின வேதாந்தத்துக்கு, அது பண்ணின வேதாந்தாத்தியனத்துக்கு, அது எல்லாத்துக்கும் சபலம் எல்லாமே இன்னைக்கு உண்மை சேவிக்கிறதுனாலதான் அது எல்லாமே சபலமாச்சு. ரெண்டு தபசனா திருஷோஹோ, தபசு எத்தனை நாள் காயக்லேசம் பண்ணி நான் உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு எவ்வளவு நாள் தபஸ் பண்ணிருக்கோம். அந்த தபஸ் முழுக்கைக்கும் பலம் இன்னைக்குதான் கிடைச்சு. திருஷோகோ கண் பெற்ற பயனை பெறுகிறோம். தபஸ்ல பார்த்தோம்னா கூட மானச பிரத்யட்சம் தான் வரும், கண்ணுனால சேவிக்க முடியாது. இந்த கண்ணு சக்கால மனுஜ நயன விஷயதாங்கதான்னு இதுல சொல்ற கீதா பாஷ்யம் அவதாரிக்கையில பாஷ்யக்காரர் சொல்ற. இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் ஏற்கும். சகல மனுஜ நயன விஷயதாங்கதா, மகர்ஷிகள்லாம் எத்தனையோ நாள்ல தபஸ் பண்றா கூட அவளால அந்த பெருமாளை சேவிக்க முடியல. அந்த பகவத் சேவைன்றது கிடைக்கல. ஒண்ணுமே இல்லாத சாதாரண மனுஷன் எல்லா துரியோதனன் கண்ணுக்கும் புலப்படுறவராக பெருமாள் இருக்கார் அப்படின்னாக்கா, அப்ப அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஏற்றத்தை என்னன்னு சொல்றது. ஆத்யனோ ஜன்ம சாஃல்யம் வித்யாயா தபசோ திருஷோ त्वया संगम्य सद्गत्या यदेतत् श्रेयसां परम्. இப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணிய காலத்துல त्वया संगत्या உன்னோடு சேர்ந்து உம்முடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது இருக்க. ஏதத் ஸ்ரேயசாம் பரம், இது எல்லா ஸ்ரேயஸை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஸ்ரேயஸாக கருதப்படுகிறது என்பதாக சொல்ற. இதுலதான் சொல்லச்சே இந்த பாகவத மகாத்ம இத உள்ளபடி இந்த ஒரு திருஷ்டியில தான் நம்ம பாக்குறோம். இப்ப அலகாபாத்ல நடக்கக்கூடிய, அலகாபாத்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, பிரயாகராஜ், இந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய பிரயாகராஜ்ல நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் இந்த சன்னிவேசத்துல பார்த்தோம்னா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், இந்த கிரகங்களுடைய சேர்த்தி ஏற்படுறதுனால ஒரு புண்ணிய காலம், இந்த புண்ணிய காலத்தும் தீர்த்தமாடுறோம். இப்ப நாளைக்கு மாக பௌர்ணமி, ரொம்ப விசேஷம், ஆகாமாவைன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். அந்த மாதிரி இந்த கிரகங்கள் அதனுடைய சேர்த்து வரதுனால இது விசேஷமா கொண்டாடப்படுறது. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் புண்ணிய காலம்ன்றது எத்தனை நாளைக்கு கழிச்சுதான் வருதுன்னா, இந்த மாதிரி சமயங்கள்ல எவ்வளவு நான் தீர்த்தம் ஆடிட்டே இருப்பாங்க. நித்தியம் போய் தீர்த்தம் பண்ணா கூட அந்த தீர்த்தம் ஆடுறது மாத்திரம் இல்ல, அந்த பகவத் அந்த தீர்த்த கரையில பெருமாளுக்கு திருவாராசனம் பண்றது, வேதாந்த சிரவணம் பண்றது,
பகவத் கதா சிரவணத்தை பண்றது, பாகவத உபன்யாசம் கேட்கறது, ராமாயணம் உபன்யாசம் இதெல்லாம் சில பேர் சில வேதாந்த சதஸெல்லாம் கூட ஏற்படுத்துற பண்றா, இந்த சமயத்துல பண்ணி ஒரு சந்தோஷிக்கிற. அந்த மாதிரி இவ மகர்ஷிகள்லாம் சேர்ந்து உண்மை இந்த சமயத்துல சேவிச்சு இது பண்றது இருக்க, இதை காட்டிலும் பரம புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு இவெல்லாம் கொண்டாடுறாளாம். இப்படி மகர்ஷிகள்லாம் கொண்டாடின பிறகு அங்க வசுதேவர் அங்க இருந்துருக்காராம். வசுதேவர் சொல்ற, நமோ வத்சர்வதேவேभ्यः ऋषय श्रोतुमर्हता कर्मणा कर्म निर्हारो यथा स्यान्न सदुच्यताम्. மகர்ஷிகள் உங்க எல்லாருக்கும் பிரணாமம். எனக்கு ஒரு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு அவ கேட்கிற. நமோவஹா, உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி வசுதேவர் கேட்கிறேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவ கேட்க வசுதேவர் கேட்கிறான், இவ சொல்லச்சேயே பிராமணால சொல்ற, நமோமஹா சர்வதேவேभ्य ரிஷயா ஸ்ரோதும் அர்ஹதன்னு, நீங்கள் தான் எல்லா தேவதைகளும்னு சொல்லி சொல்ற. இதுல ஒரு வேத வாக்கியம் இருக்கு. யாவதி வை தேவதா சா சர்வ வேத விதி பிராமணே வசந்தி. யாவதி வை தேவதா தான் இப்ப வேதத்துல சொல்லிருக்கிறவள் தானே தேவதைகள். எத்தனை தேவதைகள் உண்டோ, 33 கோடி தேவதைகளும் சர்வா தேவதாக வேதவிதி பிராமணே வசந்தி, வேதாத்தியனம் பண்ணின பிராமணாளிடத்துல வாசம் பண்றாளோ. வேதமுக்கேன இவெல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணினதுனால இவளிடத்துல வாசம் பண்றான்னு சொல்லிருக்கு. நீங்க எல்லாம் அத்தியனம் பண்ணுவது என்னுடைய தபஸ், அத்தியனத்தினுடைய பலம், தபஸனுடைய பலம், கண் படைத்த பலம், பிறவி பலன் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றதுனால நீங்க எல்லாம் அத்தியனம் பண்ணிருக்கிறதுனால நீங்க எல்லா தேவதா ஸ்வரூபிகளாக நீங்க இருந்துருக்குங்கோ. உங்களிடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எந்த மாதிரி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினமானாக்க அந்த பகவத் பக்தி உண்டாவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போகும். சர்வதேவேभ्यः ऋषय श्रोतुमर्हता कर्मणा कर्म निर्हारो यथा स्यान्न सदुच्यताम्. அது எப்படி இருக்குமோ அதை நீ எனக்கு சொல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. பக்கத்துல நாரதர் இருக்காரா, நாரதர் பார்த்துட்டு சொல்றேன், என்னது வெண்ணெயை வச்சுட்டு நெய்யாக்கு எழுற மாதிரி இருக்க நீ சொல்ற காரியங்கள்லாம் அப்படின்னு. நாசி சித்திரம் இதம் விப்ரம் வசுதேவோ புபுத்சயா கிருஷ்ணம் மத்வார்பகம் யன்னஹ ப்ருச்சதி ஸ்ரேய ஆத்மனஹ. இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் கண்ணனை அர்பகம் தன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்க. என்ன பார்த்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. ப்ருச்சதி ஸ்ரேய ஆத்மனஹ, உனக்கு எது நல்லதை கொடுக்கும், ஸ்ரேயத்தை கொடுக்கும்னு என்ன பார்த்து கேட்கறீங்க. அந்த பகவத் தியானம் உன் பிள்ளைதான் எல்லாமே இருந்துருக்க. அவர் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். சன்னிகர்ஷோ ஹி மத்யானாம் அனாதரண காரணம் காங்கம் ஹித்வா யதான்யாம்பஹாம் சத்ரத்யோ யாதி சுத்தயே. இது தமிழ்ல சொல்லுவா, பேக்கடம் மருந்து வீரியம் இல்லை என்பதாக சொல்றா. ஒரு இடத்துல அவ அப்பாவே பெரிய அத்தியனம் பண்ணவரா இருந்து சாஸ்திரம் வாசிச்சவரா இருந்தா கூட அவருண்ட கௌரவம் இருக்காது. மீதி எங்கேனா போய் சொல்லுவா. அந்த மாதிரி எங்கேனா யாரானா இவாளே பெரிய இதெல்லாம் நல்லது சொல்றவாளா இருந்தா கூட அவண்ட ஒரு பக்கத்திலேயே இருக்கிறதுனால அதுல ஒரு கௌரவம் இருக்காது. அந்த மாதிரி உனக்கு உன் பையனா இருக்கான்றதுனால சன்னிகர்ஷோகி மத்தியானாம் அனாதரண காரணம். எவ்வளவுதான் சிறந்தவர்களாக இருந்தா கூட அவ ரொம்ப சன்னிகர்ஷம் கெட்டவ இருந்துட்டான்னாக்க அனாதரத்துக்கு காரணமாக போயிடும். அவளை ஆதரிக்காத போயிடுவா. காம்ஹம் ஹித்வா, இங்க பெரிய கங்கா ஜலம் இருந்துருக்கு. அந்த கங்கா தீரத்துல இருந்துட்டு இருக்கிறவன் கங்காம் ஹித்வா அனாதரத்திய தன்னுடைய சுத்திக்காக அந்யாம்ப பிரதியாதி
அங்கேருந்து இன்னொரு போய் வேற ஏதோ ஒரு தீர்த்தத்துல போய் பாலாறுல தீர்த்தம் வர்றேன், செய்யாறுல தீர்த்தம் வர்றேன்னுட்டு அங்கேருந்து இங்க வந்து தீர்த்தம் பண்ணான்னாக்கா அதுவா கணக்கு? அந்த மாதிரிதான் இது இருக்கு. அந்யாம்பகா தத்ரத்யம் யாதி சுத்தையன்னு என்னுடைய சமயனார் சொல்லுவேன். அவெல்லாம் கங்கா தீரத்துல வாசம் பண்ணினா கூட, அதாவது விருத்திக்காக அவளுக்கு காசியில அவருக்கு இந்த விஸ்வவித்யாலயத்துல ஒரு ஸ்தானம் ஏற்பட்டது. அதையெல்லாம் அங்க இருந்துட்டு விருத்திக்காக போனா கூட கங்கா தீரத்துல வாசம் பண்றதுன்றதையே புருஷார்த்தமா நினைச்சுட்டு வாசம் பண்ணோம். அவ கணக்கு எங்க அண்ணா கணக்கு பிஹெச்ல இருந்ததுக்கு சௌகரியார்த்தம் இருக்கிறதா இருந்தா அந்த பிஹெச் உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு குவார்டர்ஸ், பெரிய பெரிய குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. ஆனா மாடி மேலையும் கீழையும் இருந்துட்டு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த அங்க பிஹெச்ல இருந்தா அங்கேருந்து போய் கங்கையில போய் நிச்சயம் தீர்த்தம் ஆட முடியாது. இங்க கங்கா தீரத்துல வந்துட்டு கங்கையில தீர்த்தம் ஆடாது இருக்கிறதான்னு ஆகையால அதுக்காக கங்கா தீரத்துல போய் அங்கே இருந்தவா. இப்ப அண்ணா ஒரு சமாச்சாரம் சொன்ன, நாமெல்லாம் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தம் ஆடிட்டு வெந்நீர்ல தீர்த்தம் ஆடுறோம். வெந்நீர்ல தீர்த்தம் ஆடிட்டு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறோம், கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கிறோம். அங்க போன புதுசுல இவர் என்ன பண்ணாரு, கங்கையில அந்த வெந்நீர்லயே அந்த ஒரு தீபாவளி அன்னைக்கு வெந்நீர்ல தீர்த்தம் ஆடிட்டு எல்லாரையும் பார்த்து விசாரிச்சு எல்லாம் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லுங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னா, ஹரி உங்களுக்கு இன்னைக்கு கங்கா ஸ்நானமே ஆகலையே அப்படின்னா, கங்கை கரையிலேயே பார்க்கவே இல்லையே உங்களை, கங்கா ஸ்நானமே ஆகலையே அப்படின்னு. அதான் தீபாவளி ஆச்சு, அதுல தீர்த்தம் ஆனாலே கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சித்தாளம் மொத்த பேரும் இது கங்கை கரையில இருந்துட்டு கங்கா ஸ்நானத்துக்கு வேற இன்னொரு வித்த போய் கங்கா ஸ்நானத்துக்கு சமானமான புண்ணிய பலன்னு பாக்குறதா, என்னை தேய்ச்சுன்னு கங்கையில வந்து தீர்த்தம் ஆட வேண்டியது தானே, இதுதானே இந்த ஊர்ல வழக்கம், இப்படித்தானே பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தேசாக்காரம் போல இருக்கு, இதை அப்படி பண்ணணும் போல இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுட்டேன். அந்த கங்கை கரையில இருந்துட்டு அந்நியம்பதா சுத்தி, இன்னொரு ஜலத்தினால தலைக்கு சுத்தி ஏற்படுச்சே அதை கங்கைன்னு சொல்லிட்டு தானே தீர்த்தம் ஆடிக்கிறோம் நாம. அந்த மாதிரி இருக்கு. வசுதேவர் கேட்கறது, உன் பக்கத்திலேயே இருக்கிற கண்ணனை விட்டுட்டு கண்ணனிடத்துல பக்தி வரத்துக்கு, பெருமாள் இடத்துல பக்தி வரத்துக்கு, இந்த பக்தி யோகத்துக்கெல்லாம் தடங்களா இருக்கிற பாபங்களை போக்கடிப்பதற்கு என்ன வழின்னு என்ன பார்த்து கேட்கிறீங்க என்று நாரதர் சொல்றான். குணத்தோ நகுதன ரிஷ்யதி. இந்த பெருமாளை தியானம் பண்ணினோம்னாக்கா நம்மளுடைய பாப்பங்கள், எந்த பாப்பம் தான் போகாது போகும். ஆகையால எல்லா பாப்பங்களும் போயிடும். ஆகையால தம் கிளேசகர்ம பரிபாக குணப்பிரவாகி அவ்யாத அனுபவம் ஈஸ்வரம் அத்விதீயம் பிராணாதிபி ஸ்வவிபவைஹி உபகூடமஜ்ஞா மன்யேத சூரியமிவ மேகஹிமோபராகையில். ஒரு சூரியனுக்கு மேகத்தினாலேயோ பனியினாலேயோ உபராகத்தினாலேயோ இதெல்லாம் நம்மளுடைய பாப்பஸ் மாதிரி. இது போகணும் அப்படின்னாக்க சூரியன் வந்துடுச்சுன்னா பிரகாசிச்சுன்னா எல்லாம் போயிடும். பகவத் தியானம் பண்ணிட்டு போனாக்க இதுக்கு பனி மாதிரியாக சூரியன் வந்தா பனி விலகிற மாதிரி பகவத் தியானத்தினால நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். இது எல்லா விதமான சிரேயஸும் நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த மகர்ஷிகள்லாம் சொல்ற. இப்படி பகவத் தியானத்தினால நமக்கு பிறக்கத்தே 3 ரிணங்களோட பிறக்கிற மூலியம் அந்த தேவரிடம், ரிஷிகணம், மனுஷரிடம் தேவரிடம், பித்ருணம்ன்றது அந்த ரிணங்கள்லாம் போயிடும். யஜ்ஞ அத்தியன புத்திரைஹி தான் அனிஸ்தீர்ய தரன் பதேத்து. யாகம் பண்றதுனால தேவருடைய கடன் எல்லாம் போறது. அதே மாதிரி அத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடன் போகின்றது. தானம் தபசு பண்றதுனால அந்த யாக யஜ்ஞாதிகள், அத புத்திரைகி நன்மக்கள் பேருனால பிதர்களுடைய கடன் போனது. ஆகையால இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பகவான் நினைக்காதவாளுக்கு, இதெல்லாம் பகவத் தியானம் பண்றவாளுக்கு எல்லா கடன்களும் போயிடும். நாயம் ரணீச்சன்னு இப்படி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவோம். எப்பவுமே கடனாளியாக ஆனதில்லை. வசுதேவ பகவான் நோனம் பக்தியா பரமையா ஹரிம். அப்போ வசுதேவா நீ ஒரு பரபக்தி கொண்டு பெருமாளை தியானம் பண்ணினேர்னாக்க
எல்லா விதமான க்ஷேமமும் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்ற பிராதரீஷிகதப்பாசோ நிருணான் யஹ ஸ்நேகசம்ஹிதா ததும் ஸ்திதம் அகம் மன்யே சூராணாம் அப்படி யோகினாம்னு சொல்லிச்சே இவனிலிருந்து நல்ல ஒரு உசந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டோம். இதன் மூலமாக நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சுண்டு பகவத் பக்தியில ஈடுபடும்படியாக ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்றத இதை புரிஞ்சுட்டு வசுதேவருக்கு இதை உணர்த்துகின்ற ஒரு வியாஜத்துல பகவத் பக்தி ஏற்படுவதற்கு உண்டான வழிகளை எல்லாம் மகர்ஷிகள் உபதேசம் பண்ணினார். அததான் நம்ம இன்றைய உபன்யாசத்துல பார்த்தோம். ஆகையால இந்த எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்படணும். அந்த பக்தி ஏற்பட்டதுன்னாக்க அந்த பக்தி ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த பகவத் தியானம் தான். அந்த கண்ணனை நினைச்சோம்னாலே தானா பக்தி ஏற்பட்டு போயிடும். ஆகையால அந்த கிருஷ்ண ஸ்மரணம்ன்றது எப்பவும் இருக்கணும். கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்ற இதுதான் ரொம்ப உத்கிருஷ்டமானதுன்றது. அந்த உத்கிருஷ்டமான கிருஷ்ணானுஸ்மரணம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணம் குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.